ஜீவ ஊப்பே தோத்திரம் என்று இந்த புதிய நாளில நாம் தொடங்குகிறோம். நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று பார்த்தோம். நம்முடைய உண்டான மனுஷனுக்கு பாதுகாப்பும் காவலும் தேவை. நம்முடைய இருதயத்தை எல்லா காவலும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் உள்ளான மனுஷன் மீது எப்பொழுதும் நோக்கமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அசைவையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரே நமக்கு ஆவியையும் ஆத்மாவையும் கொடுத்திருக்கிறார். ஆத்மாவை கொடுத்திருக்கிற கர்த்தர் அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவில் எல்லா பகுதிக்கும் நாம் காவல் வைக்க வேண்டும். ஆத்மாவில் எந்த பகுதியும் திறப்பு காணப்பட விடக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை சரியாக காவல் காக்க வேண்டும் என்றால் சத்துரு நம்முடைய ஆத்மாவில் எளிதாக பிரித்து அல்லது நம்மளுக்குள்ளாக பிரவேசித்து அவனுடைய ஆளுகை உண்டாகும். ஆகவே நாம் எல்லா காவலுக்கும் சத்துருவை எதிர்த்து நிற்போம். கர்த்தர் எல்லா காவலுக்கும் நமக்கு காவலாளியாக இருப்பார். ஆமென்.